शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஒரு சித்த வஸ்துன்னு சொல்லலாம். அப்படி சித்த வஸ்துவா இருக்கும் பொழுது அது இன்னொரு பிரமாணத்துக்கு ஏன் விஷயமா இல்லை, மற்ற பிரமாணங்களுக்கு ஏன் விஷயமா இருக்க முடியாது? இப்படி ஒரு கேள்வி. இப்ப சாத்தியமான கர்ம கிருதி சாத்தியமா இருக்கக்கூடிய தர்மாதிகள் பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே சித்தஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மா என்றது வேதாந்தைக வேத்தியம் நீயே சொல்றது மற்ற பிரமாணங்களுக்கு ஏன் விஷயமா இருக்க முடியாது என்ற ஒரு கேள்வி கொண்டு வந்து இந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கார். நீங்க சொல்ற மாதிரி ஒரு நியமமே கிடையாது. சித்த வஸ்துவா இருந்தால் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயமா இருக்கணும் என்ற ஒரு நியமமே வாஸ்தவமா இல்லை. பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா இருக்கணும்னா ரூபாதி சகிதமா இருக்கணும், ரூபாதி ரஹிதமா இருக்க முடியாது. எது ரூபாதி ரஹிதமா இருக்கோ அது சித்தமா இருக்கட்டும் சாத்தியமா இருக்கட்டும் எப்படியோ இருக்கட்டும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயமா இருக்க முடியாது. அதனால ரூபாதி ரஹிதமா இருக்கக்கூடிய ரூபாதி ரூபே பிரமாந்தர அகோச்சரதா சித்ஸ்வரூபே வசப்பிரமாணாந்தர நிஸ்பிருகம் சத் பிரமாணம் அத்திர ஆத்மனி நிர்விவாதம். முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ரூபாதி ரஹிதமா இருக்கிறதுனால இந்த பிரம்மம் என்றது வச்சோ வேத்தியம் தம் து ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி ஸ்ருதியை சொல்றது. ஔபனிஷதம் புருஷம், புருஷனுக்கு ஒரு விசேஷனம். என்ன விசேஷனம்? ஔபனிஷதம் புருஷம். அதனுடைய தாற்பயம் என்ன? உபனிஷதைக வேத்தியம், உபனிஷத்திலிருந்து மட்டும்தான் தெரியக்கூடிய அந்த புருஷனை கேட்கிறேன். தம் து ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி. இந்த ஸ்ருதியை வச்சிருந்ததான் சொல்றது. பிரம்மம் வேதைக வேத்தியம் சொல்றது அதை வச்சிருந்தான். பிரத்யக்ஷாதி வேத்தியம் இல்லை, வேதைக வேத்தியம். இதெல்லாம் பிரசித்தமா இருக்கு. அதனால பிரமாணாந்தர நிஸ்பிருகம் பிரமாணாந்தர நிரபேட்சம் பஜா வேதாந்த இது ஒண்ணுதான் பிரம்மஸ்வரூபத்துல பிரமாணமா வச்சிருந்தது. முடியும் பிரமாணம் இல்லை சொல்லி முடிச்சிருக்கு. அதுக்கு கோச்சரதா நிமித்தம் அந்நிய பிரமாண விஷயத்துவம் மிக பிரசித்தம். இப்போ என்ன வாக்கிய பிரமாணத்துக்கு தான் விஷயமா இருக்கு. வாக்கிய சந்தேகம் இருக்கலாம். வாக்கிய பிரமாணம் சொன்னாலும் வாக்கியம் ரெண்டு விதமா இருக்கு. லௌகிக வாக்கியம் வைதிக வாக்கியம் ரெண்டு விதமா இருக்கு. அதுல லௌகிக விஷயமா ஏன் இருக்க முடியாது? வாக்கியம் அந்த வாக்கியங்கள் பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சுதந்திர பிரமாணமா இருக்க முடியுமோ? முடியாது. அதனாலதான் யாராவது எங்கேயாவது பேசுறதுலாம் பிரமாணம் இருக்கு. மாதிரி தன்னுடைய அபிப்பிராயத்தை பேச முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய வாக்கியம். சில பேர் சொல்லுவார்கள் அனுபவத்தை வச்சுட்டு பேசுறேன். நான் அனுபவத்தை வச்சுட்டு பேசுறேன். நீங்க அங்கீகரிக்க முடியுமா? அங்கீகாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அனுபவத்தை மட்டுமா வச்சுட்டு பேசுறதுனால அங்கீகாரம் பண்ண முடியும். அனுபவம்
மூல பிரமாணத்துல சம்மதமா இருந்தால் அந்த அனுபவத்தை நம்மளால அங்கீகரிக்க முடியும். இல்லைன்னா அது அனுபவம் அவ்வளவுதான். ஏன்னா அனுபவத்தை வச்சுட்டு பேசுறதுனால அது சரியில்லாத என்ற அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. ஏனால் அனுபவம் அனுபவத்தை அவ்வளவு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியுமா? அனுபவத்துக்கு முடியாது. ஏனால் நம்முடைய அனுபவத்தை சுதந்திரம் எவ்வளவு நம்பிக்கை முடியும்? உண்மையா இப்படி ஒரு விபாகம் இல்லை. அனுபவத்தை வச்சுட்டு பேசுறவா, பிரமாணத்தை வச்சுட்டு பேசுறவா, இந்த மாதிரி ரெண்டு விபாகம் இல்லை. வேண்டிய விஷயம் அனுபவத்தை வச்சுட்டு பேசுறவா, பிரமாணத்தை வச்சுட்டு பேசுறவா, அது மாதிரி ரெண்டு விபாகம் கிடையாது. எல்லோரும் அனுபவத்தை வச்சுதான் பேசிட்டு இருப்பான். எல்லோரும் பேசுற அனுபவத்தை வச்சுதான். புரியுதா? ஆனால் விவேகிகள் என்ன யோசிச்சுன்றதா, நம்மளுடைய அனுபவம் என்றது பிரமாணத்தினால் வந்திருக்கக்கூடிய அனுபவமா, இப்படியாவது ஆகஸ்மிகமா வந்திருக்கக்கூடிய அனுபவம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, லோகத்துல பரீட்சை பண்றதுன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் பிரமாணங்களே வச்சுட்டுதான் பரீட்சை பண்ண முடியும். கேவலம் அனுபவத்தை வச்சுட்டு பரீட்சை பண்ண முடியாது. பிரமாணங்கள் எப்ப நமக்கு தேவைப்படுறதுனால், ரெண்டு அனுபவங்கள் விருத்தமா இருக்கும் பொழுது எந்த அனுபவம் சரி என்றது ஒரு முடிவு வரணும் இல்லையா? அதுக்காக பிரமாணம் தான் உபயோகப்படுது. அதனால எது பிரமாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனுபவமா இருந்தால் அது சரியான அனுபவம், இல்லைனால் அது தப்பு, பிரமை. இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு வேணும்னால் நமக்கு பிரமாணத்தை நல்லா பரீட்சை பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதுக்குதான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் உபயோகப்படுறது. அப்ப கேட்கிறார், இப்போ சப்த பிரமாணம் ஒண்ணுதான் பிரம்மஸ்வரூபத்துல பிரமாணமா இருக்குன்னு சொன்னாலும் சப்த பிரமாணம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு லௌகிக வாக்கியங்கள், இன்னொன்னு வேதம். இதுல லௌகிக வாக்கியங்களுக்கு விஷயமா இருக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்காக சொல்றார், லோக பிரசித்த பத கோச்சரதா நிமித்தம் அந்நிய பிரமாண விஷயத்துவம் மிக பிரசித்தம். பாருங்க, இந்த உலகத்துல எந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உலகத்துல பிரசித்தமா இருக்கோ, நம்மளால மற்ற பிரமாணங்களால கிரகிக்க முடியுமோ. இப்போ கடம் படம் சொல்ற வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் லோகத்துல நமக்கு தெரியும். காக்கஹான்னு சொன்னா என்ன தெரியும், கஜஹான்னு சொன்னா என்ன தெரியும், மனுஷஹான்னு சொன்னா என்ன தெரியும். இப்ப இதெல்லாம் இந்த வார்த்தைகள் லோகத்திலே நம்மளுடைய விவகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா யாருக்குமே சந்தேகம் இல்லை. கட்டம் சொன்னா என்னன்னு கேட்டா சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை யாருக்குமே சந்தேகம் இல்லை. மனுஷன்னா யாருன்னு கேட்டா யாருக்குமே சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி லோகத்துல எந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் அசந்தித்தமா இருக்கோ அது லோக பிரசித்த பதார்த்தம். அந்த பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்கள் லோகத்துல பிரசித்தமா இருக்கு. அப்போ லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய பதங்கள், அதனுடைய அர்த்தங்கள், இதை வச்சுட்டு நம்மளுடைய விவகாரங்கள் நடக்கிறது. அப்படி ஒரு விஷயமா இருந்தால் இது லோக பிரசித்தமான லௌகிக வாக்கியம் பிரமாணம்னு சொல்லலாம். லோக பிரசித்த பத கோச்சரதா நிமித்தம் அந்நிய பிரமாண விஷயத்துவம் மிக பிரசித்தம். லோகத்துல பிரசித்தமான பதங்களே வச்சுட்டு நடத்தின்னு இருக்கக்கூடிய விவகாரங்கள், நம்மளுடைய விவகாரங்கள், கம்யூனிகேஷன்ஸ் சொல்றது, பிரசித்த பதங்களை வச்சுட்டு நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே லௌகிக பதார்த்தத்தை பத்தி நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் அப்படி நடக்கிறது, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல லௌகிக வாக்கியம் பிரமாணம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிரம்மம் என்றது, ஆத்மஸ்வரூபம் என்றது லோக பிரசித்த பதார்த்தம் இல்லை. ஏன், என்ன காரணம்னு கேட்டால் இதனுடைய அர்த்தம் என்றது என்ன, அது யாருக்கும் கரெக்டா லோகத்துல லௌகிக பிரமாணங்களை வச்சுன்னு சொல்ல முடியாது. ஆத்மான்னா என்ன, இப்ப ஆத்மா என்ற வார்த்தை நமக்கு பிரசித்தமா இருக்கும். ஆனால் ஆத்மா எது ஆத்மான்னு சொல்லணும்,
ஆத்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிரத்யக் சைதன்யம்னு அர்த்தம். ஆந்தரமா தெரியக்கூடிய சைத்தன்யம், இதுக்குதான் ஆத்மான்னு சொல்லணும். இதே தான் ஆத்மான்னு சொல்லணும். இருக்கட்டும், ஆனால் அந்த அந்த பொருள் என்ன என்றது யாருக்கும் தெரியாது என்றதுனால இது லோக பிரசித்த பதம் இல்லைன்னு சொல்லலாம். லோக பிரசித்த பதமா எப்ப இருக்க முடியும்? அதனுடைய அர்த்தம் லோக பிரசித்தமா இருந்தா. அதனுடைய அர்த்தம் லோக பிரசித்தம் எப்ப சொல்ல முடியும்? அது ஒரு விவாதம் இல்லாம இருக்கணும். அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். கஜகான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ற ஒரு விவாதமே இல்லை, அங்கே ஒரு சந்தேகமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால அது லோக பிரசித்த பத கோச்சரமான அர்த்தம். அதை பத்தி இருக்கிற விவகாரங்கள் லோக விவகாரம் சொல்லலாம். இது பிரம்மம் என்றது லோக விவகார விஷயம் இல்லைன்னு ஏன் சொல்றதுனால், லோக பிரசித்த பத கோச்சரதா நஜாஸ்மின் பிரம்மாத்மனி, பிரம்மாபின்னமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் லோக பிரசித்தம் இல்லை. அதனால அதை பத்தி சொல்லக்கூடிய பதங்களும் வாக்கியங்களும் லௌகிக வாக்கியமா இருக்க முடியாது. அதனால லௌகிக வாக்கியத்துக்கும் பிரம்ம தத்துவம் விஷயம் இல்லை. அதனால உபனிஷதைக கோச்சரம், உபனிஷதைக வேத்தியம் இப்படி எல்லாம் சொல்றது. அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம், லோக பிரசித்த பதகோச்சரதாஸ்தி காரியே தேனாஸ்து காரியபரவாக்கியம் அசேஷதஸ்தே மானாந்தரேஷு பரதந்ததயா அப்பிரமாணம் ஸ்வார்த்தே ந தூஷணமிதம் ஸ்ருதிமஸ்தகேஷு. இத பிராபாகராகிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கா, வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் அப்பிரமாணம். ஏன்னா காரிய பிரதிபாதகம் இல்லை. இதுதான் பிராபாகராவுடைய ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்தம். ஏதோ ஒரு காரியத்தை பத்தி சொல்றதா இருந்தால் அது வேதமா இருந்தாலும், ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுன்னா ஏதோ ஒன்று காரியம் பண்ண வேண்டியது ஒரு காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேதத்தினால உபதேசம் பண்றது, வேதத்தினால வேதம் உபதேசம் பண்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சித்த வஸ்துவை உபதேசம் பண்ணவே மாட்டான். வேத வாக்கியங்கள் சித்த வஸ்துவை உபதேசம் பண்றதுக்காக வந்தது கிடையாது. பிரவர்த்திருவா நிவர்த்திருவா நித்தியேன கிருதகேனவா பும்சாம் ஏனோபதிஷ்யேதா தத் சாஸ்திரம் அபிதீயதே. இதெல்லாம் எப்படி எல்லாம் சாஸ்திரத்தினுடைய லட்சணம் வச்சிருக்கு. அவா வச்சுருக்கக்கூடிய லட்சணம் பிரவர்த்திருவா நிவர்த்திருவா, பண்ண வேண்டியதை பண்ணக்கூடாது. இது ரெண்டு தான் சொல்லிக் கொடுக்கணும். இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே வேதத்தினால சொல்லிக் கொடுக்கவே முடியாது. இப்படி வச்சுட்டு இருக்கா அவ. அதனால காரிய பிரதிபாதனே வேதஸ்ய சாமர்த்தியம் வச்சுட்டு இருக்கான். காரியம்னா பண்ண வேண்டியது, காரியம் கிருதி சாத்தியம். இந்த ஒரு பிராபாகரனுடைய அபிப்பிராயத்தை ஸ்ட்ரைட்டா கண்டனம் பண்றார். லோக பிரசித்த பதகோச்சரதாஸ்தி காரியே. நீங்களே பாருங்க, இந்த காரியம் வேத பிரதிபாத்தியமா இல்லையான்னு கேட்டால் வேத பிரதிபாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். உபனிஷத் பிரதிபாத்தியம் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன காரணம்? நீங்களே சொல்லிக் கொடுத்த யுக்தி இது. லோக பிரசித்தமான விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியத நான் அது வேதார்த்தம் இல்லை. எது லோக பிரசித்த பதார்த்தமோ அதை சொல்றதுக்கு வேதம் வரல, இதுதானே உங்களுடைய அபிப்பிராயம். அப்படி இருந்தால், அப்படி நினைச்சு யோசிச்சுட்டு பார்த்தால், நீங்க சொல்ற இந்த காரியம் சொல்றது இருக்க அது லோக பிரசித்தமாச்சு. அது லோக பிரசித்த பதார்த்தமா இருக்கிறதுனால அதை பத்தி சொல்றதுக்கு வேதம் வரலன்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடத்தும் பொழுது நீங்க என்ன சொல்றது, நீங்க சொல்ற அந்த அபிப்பிராயத்தையே வச்சுட்டு உங்களே கண்டனம் பண்றேன்னு சொல்ற. ஆச்சாரியால் என்ன சொல்றாருன்னா, ராபாகராளுடைய அபிப்பிராயத்தையே வச்சுட்டே அவளை கண்டனம் பண்றார். எப்படின்னா, லோக பிரசித்தமான பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதம் வரவில்லை, இதுதானே நீங்க உங்களுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்திலே நின்று நான் சொல்றேன், வேதம் என்றது காரிய பிரதிபாதகம் இல்லை. என்ன காரணம்? காரியம் என்றது லோக பிரசித்த பதார்த்தம். அதனால வேதம் என்றது லோக பிரசித்த பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரல. லோகத்திலிருந்து எது கிடைக்காதோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வேதம் வந்திருக்கு.
இந்த காரியம் என்றது லோக பிரசித்த பதார்த்தம். அதனால அது வேதத்தினுடைய விஷயம் இல்லை. அதனால வேதம் காரிய பிரதிபாதகம் இல்லை. இப்படி உங்களுடைய அபிப்பிராயத்தை வச்சுட்டே உங்களுடைய மதத்தை நான் கண்டனம் பண்றேன் காமிக்கிறார். லோக பிரசித்த பத கோச்சரதா அஸ்தி காரியே. காரியம் லோக பிரசித்த பதார்த்தம். அதனால லோக பிரசித்த பத கோச்சரதா, பத பிரதிபாத்தியதா, லோக பிரசித்த பதத்தினால பிரதிபாதிக்க முடியும் என்ற ஒரு தன்மை அது காரியத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தேன அஸ்து காரியபர வாக்கியம் அசேஷதஸ்தே மானாந்தரேஷு பரதந்திரத்தையா அப்பிரமாணம். அதனால வேதம் காரிய பிரதிபாதகம்னு சொன்னால் உங்களுக்கு தான் கவலை வரும். என்ன? அப்பிரமாணம் ஆயிடும். லோக பிரசித்த பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதம் வரவே முடியாது. அதனால வேதம் காரியபரமா இருந்தால் என்ன வரும்? உங்களுடைய சித்தாந்தத்தை வச்சுதான் நான் சொல்றேன், வேதம் அப்பிரமாணம் வரும். ஏன்னா வேதம் லோக பிரசித்த பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததில்லை. அதனால நீங்களே பரஸ்பர விருத்தமா சொல்ற மாதிரி வரும். இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்ற. சுவார்த்தே ந தூஷணம் இதம் ஸ்ருதிமஸ்தகேஷு. அஸ்மாகம் மதே, நம்ம சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூப பரத்துவம் உபனிஷத் வாக்கியங்கள் பிரம்மஸ்வரூபபரமா இருக்கு, காரியபரமா இல்லை என்ற வேதாந்த சித்தாந்தத்தை ஒத்து சாஸ்திரார்த்தம் பண்றதா இருந்தால் எந்த கவலையும் கிடையாது. இந்த விதமா தூஷணவும் ஸ்ருதி மஸ்தகேஷு நாஸ்தி. ஸ்ருதி மஸ்தகம்னா உபனிஷத், ஸ்ருதியோட மஸ்தகம் சீர்ஷம் சொல்றது இல்லையா? அந்த உபனிஷத்துக்கு உபனிஷத் சம்பிரதாயத்தை வச்சுண்டு உபனிஷத் அர்த்தத்தை சொல்றதா இருந்தால் இந்த மாதிரி தூஷணங்களுக்கொன்னும் இடம் கிடையாது. அடுத்த ஸ்லோகம். நச்ச கிரியாகாரித சம்ஹதீதி பதானி லோகே நியமேன வக்தும் சமீஹதே பக்வமதி பதானாம் கிரியாம் வினாப்யன்வய தரிசனேனா. இதெல்லாம் மீமாம்சகாருடைய வாதங்களை கண்டனம் பண்றது. ஒரு கிரியையோட அன்வயம் இல்லைன்னால் அந்த வாக்கியம் சரியான சென்டென்ஸ் கிடையாதுன்னு ஒரு வாதம். ஏதோ ஒரு கிரியையோட அன்வயிக்கணும். கிரியாகாரித சம்ஹதீனி பதானி லோகே நியமேன வக்தும் ந சக்கியம். கிரியாகாரித சம்ஹதீனி, சம்ஹதினா அன்வயம். ஒரு கிரியையோட அன்வயிச்சாதான் அந்த வாக்கியம் சரியா இருக்கும் என்ற ஒரு சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கா பல பேர். அப்படின்னா என்ன? அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஒரு கிரியையில போய் முடியணும். எப்ப முடியும்? ஏதோ ஒரு கிரியையை சொல்லிக் கொடுக்கிற வாக்கியமா இருந்தாலும் அப்படி அந்த மாதிரி முடியும். தேவதத்தா கச்சதி, சரி, ஒரு கிரியையை பத்தி சொல்றது. காம் ஆணையா, ஒரு கிரியையை பத்தி சொல்றது. சொர்க்க காமம் எஜேதா, கிரியையை பத்தி சொல்றது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரியையில போய் முடியணும். அப்படி ஒரு அன்வயம் இருந்தால்தான் அந்த வாக்கியம் சரியான வாக்கியம் சொல்ல முடியும் என்றது தப்பு. நஜ கிரியாகாரித சம்ஹதீனி பதானி லோகே நியமேன வக்தும். அப்படி ஒரு நியமம் யாராலையும் சொல்ல முடியாது. என்ன காரணம்? சமீஹதே பக்வமதி பதானாம் கிரியாம் வினாப்ய அன்வய தரிசனேன. நீங்க நல்லா பாருங்க, கிரியா சம்பந்தம் இல்லாமலே பல இடத்திலும் நமக்கு அன்வய போதம் கிடைக்கிறது. எந்த விதமான கிரியாபதமும் இல்லை, வர்பு கிடையாது. கிரியாபதம் இல்லாமலே பல வாக்கியங்களுக்கும் அன்வய போதம் கிடைக்கிறதே. அப்ப எப்படி உங்களுடைய மதத்தை ஒத்துக்க முடியும்? கிரியாபதத்தோட அன்வயிக்காது, கிரியா பிரதிபாதகமா இருக்காதுன்னா வாக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது. சமீஹதே பக்வமதி பதானாம் கிரியாம் வினாப்ய அன்வய தரிசனேனா. சமீஹதேன்னா அவகச்சதி, தெரிஞ்சிட்டு இருக்கான். யாரு பக்குமதி? யாரு பக்குமதி? இந்த மாதிரி அனாவசிய நியமங்களே எல்லாம் மண்டையில போட்டு கலப்பி அந்நிதா பாவனையை வச்சுட்டு இருக்கிறவன் யாரோ அவன் பாலிஷன், துர்மதி. அப்படி இல்லாதவன் பக்குமதி. சரியான அன்வய சம்பிரதாயத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறவன் பக்குமதி. அப்படி பக்குமதியா இருக்கிறவன் பதானாம் கிரியாம் வினாப்ய அன்வய தரிசனேன பக்குமதி சமீஹதே
கிரியை இல்லாமல, கிரியை இல்லாத கூட அன்வயம், அன்வய போதா, வாக்கியார்த்த போதா, சப்த போதம், வாக்கியத்தினுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அதுக்காக உதாரணம் காமிக்கிறார். மஹீபுஜோயம் புருஷோ மனஸ்வி வனஸ்பதே தத் பலம் இத்யபீஹ கிரியாம் வினாப்யன்வயந்தி லோகே பதானி திருஷ்டானி பகூனி வக்து. மஹீபுஜோயம் ஒரு வாக்கியம், அயம் மஹீபுஜா. இங்க கிரியாபதம் என்ன இருக்கு? அயம் ஏஷா, இவர் மஹீபுஜா, ராஜா அர்த்தம். இவர் ராஜா. புருஷா மனஸ்வி, அயம் புருஷா மனஸ்வி. மனஸ்வினா நல்லவர் அர்த்தம், நல்ல மனசுடையவர். மனஸ்வி உடையவர் அர்த்தம், ஏகவசனம். அயம் புருஷா மனஸ்வி, இந்த மனிதன் நல்ல மனசுள்ளவன். இங்க கிரியாபதம் எங்க இருக்கு? கிடையாது. வனஸ்பதே தத் பலம், இந்த பழம் வனஸ்பதியோட பலம், பழம். இது ஸ்டேட்மெண்ட், எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. இங்க நீங்க பாருங்க, எங்க ஏதாவது கிரியாபதம் இருக்கிற மாதிரி தெரியுறதா? கிடையவே கிடையாது. ஆனால் என்ன சொன்னதுன்னு தெரியறது இல்லையா? தெரியுது. அதனால கிரியாம்பினா அன்வயந்தி, அன்வயந்தி அன்வயம் பிராப்னுவந்தி பதானி லோகே பகூனி. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கு, நமக்கு யோசிக்க முடியும். அதனால கிரியாபதம் இல்லாம அன்வயம் வராது, சாப்தபோதம் வராது என்றது சொல்ல வேண்டாம், அனாவசியமான நியமம். அதனால உபனிஷத் வாக்கியங்கள் கிரியா பிரதிபாதகம் இல்லை. அதனால சரியான வாக்கியங்களே இல்லைன்னு யாராவது சொல்ல விரும்புறதா இருந்தால் அத சரியா இருக்க முடியாது, சரியா இருக்காது, இது தப்பு காமிக்கிறார். இதுக்கு மேல சொல்றார், கிரியாபதம் வேதசிரஸ்வபீஷ்யதே விவக்ஷிதார்த்தானுகுணம் து தன்மதம் விவக்ஷிதார்த்த பிரதிபத்தி காதிது கிரியாபதம் ஸ்வீகிருத்தமப்யனர்த்தகம். பாருங்கோ, வேத வாக்கியங்களில் எங்கேயும் கிரியாபதம் வேண்டாம்னு நான் சொல்லல. இப்ப எங்க கிரியாபதம் வேணுமோ அங்க சேர்த்துருங்க. ஓகே, தெரியறது இல்லைன்னா கூட ஒரு கிரியாபதம் நம்மளால சேர்க்க முடியும், அதெல்லாம் பண்ணலாம். சில இடத்துல கிரியாபதம் இல்லை, இல்லாட்டாலும் அந்த கிரியா தாற்பயமா இருக்கு, அந்த வாக்கியம் கிரியை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியம் நமக்கு தெரியறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரியாபதத்தை சேர்த்து அன்வயம் பண்றதெல்லாம் உண்டு, அதொன்னும் வேண்டாம்னு யாரும் சொல்லல. கிரியாபதம் வேதசிரஸ்வபி இஷ்யதே, வேதசிரஸ்ஸு உபனிஷத்துல இருந்தா கூட எங்கேயாவது ஒரு கிரியாபதம் இருந்தா தான் அன்வயிக்க முடியும். அப்படி ஏதாவது இடம் இருந்தால் கண்டிப்பா அந்த கிரியாபதம் சேர்க்கிறதுக்கு ஒன்றும் நமக்கு விரோதம் இல்லை. வேதசிரஸ்வபி இஷ்யதே விவக்ஷிதார்த்தானுகுணம், அந்த அர்த்தம் அப்படி விவக்ஷிதமா இருக்குன்னு தெரியறதா இருந்தால் அதுக்கு அனுகுணம், அனுகுணம்னா என்ன? அனுகூலம், அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு கிரியாபதத்தை சேர்த்து அன்வயம் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னால், விவக்ஷிதார்த்த பிரதிபத்தி காத்திது கிரியாபதம் ஸ்வீகிருதமப்பி அனர்த்தகம். அப்ப விவக்ஷிதார்த்தத்துக்கு விபரீதமா இருக்கக்கூடிய ஒரு கிரியாபதத்தை சேர்த்து அன்வயம் பண்றதா இருந்தால் அது பெரிய தப்பு. விவக்ஷிதார்த்த பிரதிபத்தி காதி, காதன்னா அது நாசம் பண்றது. அந்த தாத்பரியார்த்தத்தை நாசம் பண்ணக்கூடிய கிரியாபதத்தை சேர்த்துண்டு அந்த வாக்கியத்தை கிரியாபரமா மாற்றி விடுறதா இருந்தால் அது என்ன? அது அனர்த்தம்தான், அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பூர்வபக்ஷிகள் கேட்பா, இந்த நீங்க சொல்ற இடத்துல மஹீபுஜோயம் புருஷா மனஸ்வி வனஸ்பதே பலம் இப்படி எல்லாம் இடங்கள் காமிச்சிருக்கு. இங்க கிரியாபதம் இல்லை இல்லைன்னு இல்லை சொல்றீங்க, ஆனா அது தப்பு. அங்கேயும் அஸ்தி பவதி இந்த மாதிரி கிரியாபதங்கள் இருக்கே, அது காதல் வேலைன்றது வாஸ்தவம், ஆனா சேர்த்து அன்வயிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அஸ்தி சொல்லலாமே, மஹீபுஜோயம் அஸ்தி, அயம் புருஷா மனஸ்வி அஸ்தி வனஸ்பதே தத் பலம் பவதி இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா? இதுதானே கிரியாபதம். ஏன் கிரியாபதம் இல்லை இல்லைன்னு சொல்றீங்க கேட்டா அதுக்கு சொல்ற, அஸ்தியஸ்மியசீரிச்ச பதம் பிரசுரம் கிரியாயாः வேதாந்த வாக்கிய கதம் ஆதரதः படந்தி தன்மாத்திரதः சகல வேத சிரப்பதானாம் சங்காத சித்திரிதி வேதசிரோதிஷன்னா.
என்ன காமிக்கிறார்? அஸ்தி, அஸ்மி, அசி இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் இருக்கலாம். இதனால ஒண்ணும் நமக்கு இது எந்த கிரியை? இதனால என்ன கிரியை சொல்லப்பட்டிருக்கு? இப்ப வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு. அஸ்தி தேவோபலப்தவ்யா, அஸ்தி ப்ருவதோன்யத்ர கதம் ததுபலப்யதே இருக்கு. அஸ்மி பிரம்மாஸ்மின்னு இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, இப்படி எல்லாம் இருக்கு. ஏற்கவே வேண்டாம், அங்கேயே இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்ல வரல. ஆனால் இருக்கட்டும், இதே வச்சுண்டு இந்த வாக்கியங்கள் கிரியா தாத்பரியமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்ன காரணம்? இங்க புதுசா ஒரு கிரியையே சொல்லவே இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் கிரியாபதம் சொல்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அஸ்தி என்றது கிரியாபதம், பவதி இது கிரியாபதம், தாராளமா சொல்லலாம். ஆனால் இது கவனிக்க வேண்டிய விஷயம், இது பாணினியோட பரிபாஷை. லோகத்துல கிரியைன்னு சொல்றது எந்த அர்த்தத்திலோ அந்த அர்த்தத்தை வச்சு இது கிரியாபதம் சொல்லல. நம்மளே யோசிச்சு நம்மளால சொல்ல முடியும். அது பாருங்க, அஸ்தின்னு சொன்னா என்ன கிரியை? கச்சதி என்ற மாதிரி ஒரு கிரியையாது. கடஹா அஸ்தி, கடஹா அஸ்தின்னு சொன்னாலும் கடஹா பதத்தின்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தெரியுதா? கடஹா பதத்தின்னு சொன்னா ஏதோ ஒன்று நடக்கிறது. அங்க கடஹா பததி மேல இருக்கிறது கீழே விழுறது, கீழே விழுறதுன்னா ஏதோ ஒன்று நடக்கிறது தெரியுது. ஏதோ ஒரு சலனம் இருக்கு, அங்க ஒரு மோஷன் இருக்கு, சம்திங் ஆக்டிவிட்டி இருக்கு அங்க. ஆனால் கடஹா அஸ்தின்னு சொன்ன என்ன ஆக்டிவிட்டி இருக்கு அங்க? ஒண்ணுமே இல்லை. அதனால அது கிரியாபதம் சொன்னாலும் ஒரு கிரியை ஆகாது, ஒரு மோஷன், ஒரு ஆக்ஷன் ஆகாது. அப்ப கிரியாபதம் ஏன் சொல்றதுன்னு கேட்டா, அது பாணினியோட பரிபாஷா தான். பாணினியோட பரிபாஷா அவ்வளவுதான். அது ரொம்ப என்ன அதனால கிரியாபதம் பேர் வச்சிருக்கிறதுனால மட்டும் கிரியையே காமிக்கக்கூடிய பதம் சொல்ல முடியாது. கிரியையே இல்லை, அது ஸ்வரூபம் மட்டும்தான். அந்த ஸ்வரூபத்தை அனுவாதம் பண்ணக்கூடியது அஸ்தி. கடஹா அஸ்தின்னு சொன்னா கடஸ்வரூபம் இருக்கு. அந்த கடஸ்வரூபத்தை தான் சொல்றது அஸ்தின்றது. தத்துவம் அசி, அசின்னு சொன்னா என்ன? அந்த ஸ்வரூபத்தை விட்டு புதுசா ஒரு அர்த்தமும் கிடையாது. பிரம்மாஸ்மி அங்கேயும் அசுதாதுக்கு தனியா ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த ஆத்மஸ்வரூப சைதன்ய ஸ்வரூபம், அவ்வளவுதான். அதனால இதை வச்சுள்ள வேத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள், கிரியாபரங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் காமிக்கிறார். அஸ்தியஸ்மி அசீதிச்ச பதம் பிரச்சுரம் கிரியாய வேதாந்த வாக்கியகதம் ஆதரத படந்தி. எல்லாம் இருக்கு, வேதாந்த வாக்கியகதம் இருக்கு. அந்த மாதிரி பதங்கள் எல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லல. தன்மாத்திரதான் சொன்ன அது மட்டும் வச்சுண்டு சகல வேத சிரஸ்பதானாம் சங்காத சித்தி வேத சிரோனிஷன்னா, சகல வேத சிரஸ்பதானாம் சங்காத சித்தி ஏதாவது மாத்திரேன கிரியா தாத்பரியகத்துவம் யாராலையும் சொல்ல முடியாது. இது அப்புறம் சொல்றேன். அதுக்கு மேல கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் சொல்றேன், அப்புறம் பார்க்கலாம்.